हरि ओं गुरुवे शरणं। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே, விஜயதசமி. ஸோ எல்லா வித்யாவையும் வந்து ஆரம்பிக்கிற ஒரு தினமாக இந்த டேவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் எந்த வித்யா வந்து ரொம்ப உசந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த வித்யா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருருத் ஏஷா மனிஷா மம. எங்கேயோ கேட்டிருக்கோமா இதை? நம்ம இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்கேன் இல்லையா? மனிஷா பஞ்சகம். அப்போ வந்து சங்கரர் வந்து எப்படி வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார், அதுவும் வந்து அஃபர்மேட்டிவாக ரொம்ப வந்து கன்விக்ஷனோடு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யாராக இருந்தாலும், அந்த பர்சன் யாராக வேணால் இருக்கட்டும், அவருக்கு வந்து ஒரு வித்யா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவரை நான் என்னுடைய குருவாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ எதை பேஸ் பண்ணி அவர் அதை சொல்கிறார், அதுவும் இவ்வளோ கன்விக்ஷனோட எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, சாஸ்திரம் தான் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பிரமாணம் இல்லையா? சாஸ்திரத்தில் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோ அதை தான் ஆச்சாரியாஸ் வந்து எடுத்து சொல்ல முடியும். இப்போ இந்த சாஸ்திரம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாக வந்து நாம் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு மரியாதை கொடுப்போம்? ஜென்ரல் சென்ஸில் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்டர்லி பீப்புளுக்கு ஜென்ரலாக வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ சாஸ்திரம் சொல்கிறது எல்டர்லி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்டர்லி என்னது? வயசானவங்க. ஆனால் 6 விதமான எல்டர்லி பர்சன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. 6 types ஆஃப் விருத்தாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வயோவிருத்தா, நம்மளுக்கு தெரிஞ்ச வயோவிருத்தானா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தோட கம்பேர் பண்ணும்பொழுது அவளோட டேட் ஆஃப் பர்த் எங்கேயோ இருக்கும், ரிமோட்டாக இருக்கும். அவள் வந்து எல்டர்லி பீப்புள். அதுக்கப்புறம் வருண விருத்தா. வருண விருத்தானா யாரு? சாதுர்வரண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ என்னவா ஆகணும் நம்ம எல்லாருமே? இந்த குணத்தின் அடிப்படையில் என்னவா ஆகணும்? குண பிராமணா. அது வந்து ஜாதி விருத்தா. ஸோ யார் வந்து குண பிராமணனோ அவனும் வந்து எல்டர்லி பர்சனாக கன்சிடர் பண்ணப்படுறார். அதுக்கப்புறம் வந்து ஆசிரம விருத்தா. ஆசிரம விருத்தானா யார்? எத்தனை விதமான ஆசிரமங்கள் இருக்குது? 4 ஆசிரமங்கள் இருக்குது. அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தை கம்பேர் பண்ணும் பொழுது யார் எல்டர்லி? கிரகஸ்தா. கிரகஸ்தாவை கம்பேர் பண்ணும்போது யார் எல்டர்லி? வானப்பிரஸ்தா. வானப்பிரஸ்தாவை கம்பேர் பண்ணும்போது யார் எல்டர்லி? சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவா. அந்த சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு வந்து 20 வயசாக இருந்தாலும் 80 வயசு வானப்பிரஸ்தா என்ன பண்ணணும்? அவளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ மொத்தம் எத்தனை விருத்தா பார்த்துருக்கோம்? 3 விருத்தா. என்னெல்லாம் பார்த்தோம்? வயோவிருத்தா, வர்ண விருத்தா, ஆசிரம விருத்தா. 4வது வித்யாவிருத்தா. எல்லா விதமான நாலெட்ஜும் அடைஞ்ச ஒரு பர்சன். இப்போ வந்து யாரை இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா, நாரதரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஆயக்கலைகள் 64ம் அவருக்கு தெரியும். அப்புறம் அவருக்கு என்னவும் தெரியும்? எனக்கு ஆத்ம வித்யா தெரியாது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். ஸோ அது வந்து வித்யாவிருத்தா. எல்லா விதமான இந்த நாலேஜும் அது வந்து நம்ம சாஸ்திரம் வந்து என்னன்னு சொல்கிறது, நம்ம வந்து அதை ஒரு உபனிஷத்துலேயும் படிச்சிருக்கோம். இப்போ திருப்பி ஒரு உபனிஷத்தை ஆரம்பிச்சிருக்கேன், அதில் படிக்கிறோம். வித்யாவை வந்து 2ஆக பிரிக்கிறது அந்த உபனிஷத். வெரி குட். பராவித்யா அபராவித்யா படிக்க. அப்போ இந்த வித்யாவிருத்தா வந்து யார் அப்படின்னா, என்ன படித்த வித்யா? அபராவித்யா. அதில் யார் வந்து நிறைய படிச்சிருக்காலும், மெத்த படித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவளை வந்து நாம் வித்யாவிருத்தா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தர்ம விருத்தா. யார் வந்து சகல விதமான தர்மங்களையும் அவளோட வாழ்க்கையில் வந்து அனுஷ்டானம் பண்ணுறாளோ அவளை வந்து தர்ம விருத்தா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம்
லாஸ்ட்டாக ஞான விருத்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வித்யா விருத்தாக்கும் ஞான விருத்தாக்கும் என்ன வித்தியாசம்? அபராவித்யா படிச்சிருந்தா வித்யா விருத்தா, பராவித்யா படிச்சிருந்தா ஞான விருத்தாவா? யாரு ஞான விருத்தா? எனக்கு வந்து பிரம்மன் இருக்கு, இருந்துட்டு போட்டோம். பிரம்மன் இருக்குன்னு எனக்கு தெரியறதுனால என்ன பிரயோஜனம் இல்லையா? என்ன வந்து சொல்றதோ, உபனிஷத் வந்து என்ன சொல்றதோ அதை வந்து நம்மளால கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதா? கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுதான் நானு அப்படின்னு கன்விக்ஷனோட சொல்றவா யாரு அப்படின்னா ஞான விருத்தா. இப்போ நம்ம வேற எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா விதமான விருத்தாசையும் நம்ம பார்க்கலாம். பட் ஒரே ஒரு இடத்துல தான் ஞான விருத்தாவை நம்மளால பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்? ஸோ வந்து எங்க வந்து வேதாந்தா வகுப்புகள் நடக்கிறதோ, அதுவும் வேதாந்தா வகுப்புகள் நடக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்துட முடியுமா அப்படின்னா எங்க வந்து அந்த பரம்பரையை ஃபாலோ பண்ணி சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், ஸோ அந்த பரம்பரை சின்மயானந்தா சுவாமிஜி, தயானந்த சுவாமிஜி, பரமார்த்தானந்தா சுவாமிஜி, பிரம்மயோகானந்தா சுவாமிஜி, அப்புறம் ரங்காஜி சுவாமிஜி, அந்த பரம்பரையில் வர இடத்துல மட்டும்தான் இந்த ஞான விருத்தா வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்போ சாஸ்திரம் சொல்றது இந்த 6 பேருக்குமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ வந்து எல்டர்லி பர்சனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? இதில் வந்து கண்டிப்பாக என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த 6 பேரை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எழுந்து நிற்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய ரெஸ்பெக்ட் இல்லையா? கண்டிப்பாக எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவசியம் கர்த்தவியம் அப்படின்னு சொல்கிறது. டெஃபினட்டாக வந்து பண்ணி ஆகணும். அப்போ வந்து ஒரு வயோவிருத்தாவாக இருந்தால் அவள் வந்து வருண விருத்தாவை பார்த்தா ஆப்வியஸாக எழுந்து நிற்கணும். வயோவிருத்தா யாருக்கு எழுந்து நிற்கணும்? வருண விருத்தாக்கு எழுந்துக்கணும். வருண விருத்தா யாருக்கு எழுந்து நிற்கணும்? ஆசிரம விருத்தாக்கு எழுந்துக்கணும். ஆசிரம விருத்தா தர்ம விருத்தா, தர்ம விருத்தா வித்யா விருத்தா. அப்படியா சொன்னேன்? வித்யா விருத்தா தர்ம விருத்தா. தர்ம விருத்தா வந்து ஞான விருத்தாக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணும். எக்ஸெப்ட் ஃபார் எனி மெடிக்கல் கண்டிஷன்ஸ், என்னால் உட்கார்ந்தா எழுந்துக்க முடியாது, எழுந்துண்டா உட்கார முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவா எக்ஸ்கியூஸ்டு அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. மேலே ஃபிசிக்கல் கண்டிஷன் இருந்ததுன்னா பரவாயில்லை, அதர்வைஸ் டெஃபினட்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். எல்லாருமே வந்து என்னவா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும், ஞான விருத்தாவா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஞான விருத்தாவா எங்கே போனால் ஆகலாம்? இங்கே வந்தால் மட்டும்தான் ஆக முடியும். அதனால வந்து என்ன பண்ணி ஆகணும்? இங்கே வந்தால் போருமா? என்ன பண்ணணும்? நான் வெறும் பூஜைக்கு மட்டும் வரேஞ்சி, அது ரொம்ப மனசுக்கு ஹிதமாக இருக்குது, பூஜைக்கு மட்டும் வந்தால் எனக்கு ஹிதமாக இருக்குது, ஆனால் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அப்படின்னு சொன்னால் ஞான விருத்தாவா ஒரு நாளைக்கும் நம்மளால் ஆக முடியாது. கிளாஸஸ் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக வந்து அட்டெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோ விதமான கஷ்டங்கள் டெய்லி, ஏதாவது கடலில் வந்து அலை வந்து ஓயட்டும், நான் போய் வந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னா என்னைக்காவது நடக்குமா? அது அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் இது இருக்குது, அது இருக்குது, அப்புறம் இவ்வளோ வேலைகள் இருக்குது, இதெல்லாம் முடியட்டும் அப்புறம் நான் கிளாஸுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கூட நம்மளால் வர முடியாது. எல்லா விதமான வேலைகளுக்கும் நடுவில் இதையும் ஒரு வேலையாக வச்சுட்டு இதுக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மற்ற வேலைகள்லாம் அதுவாகவே ஒதுங்கி நம்மளுக்கு வழிவிட்டுடும். நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு பகவான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளை. நம்ம ஒன்ஸ் இதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டு, இதுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னு டிசைட் பண்ணிட்டா பகவான் வில் டேக் கேர் ஆஃப் அதர் திங்ஸ். எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பகவான் வந்து பார்த்துப்பார். ஸோ எல்லாரும் வந்து ஞான விருத்தாவா ஆகணும் அப்படின்னு இந்த விஜயதசமி நன்னாளில் நம்ம எல்லாரும் வந்து பகவானை பிரார்த்திச்சுண்டு நம்ம வந்து புது டெக்ஸ்ட் வேறு ஆச்சாரியா அவங்களுக்கு எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக கன்சிடர் பண்ணி இந்த நாளில் நம்ம எல்லாரும் வந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். ஹரி ஓம்.